ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜபுரகிரய ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய என்ன சித்திரகுப்தா, மன்னர் வருவது கூட தெரியாமல் அப்படி என்ன ஆழ்ந்த யோசனை? மன்னிக்க வேண்டுகிறேன் மன்னா, ஒரு மானுடன் இங்கு வந்தது ஒரே தொல்லையாகவே உள்ளது, அதான் அப்படியே உட்கார்ந்து விட்டேன். அப்படியா? யார் அவன்? அப்படி என்ன செய்கிறான்? யாரெங்கே? அவனை இழுத்து வாருங்கள். இப்படிதான் மன்னா, இங்கு வந்திருந்து இப்படி உளறி கொண்டே இருக்கிறான். அவன் இறந்து விட்டது கூட தெரியாமல் இருக்கிறான் மன்னா. என்னது, செத்துட்டேனா? நான் பாட்டுக்கு எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தேன். என்ன இங்க தூக்கிட்டு வந்து காமெடி பண்றீங்களா? ஒழுங்கா என்ன போய் வீட்டை விட்டுருங்க. என்ன போய் சொல்லக்கூடிய இவன் யார்? இவனிற்கு என்ன பிரச்சனை? மன்னா, இவன் ஆயுள்காலம் முடிந்து விட்டது, இனி அவனுக்கு பூமியில் இடமில்லை. என்ன காமெடி பண்றீங்களா? போன வாரம் தான் நான் நாடி தோடு கழிச்சு வந்தேன். நீ 55 வயசுமே நல்லா இருக்கேன்னு சொன்னாரு. ஒழுங்கான போய் வீட்டுல விட்டுருங்க. அது போன வாரம், இது இந்த வாரம். இவன் யார்? இவன் எப்படி இருந்தான்? மன்னா, பூமியில் இவன் மட்டும் இல்லை, நிறைய மனிதர்கள் இருக்க சுற்றுச்சூழல் மாசை காரணம் நீர், நிலம், காற்று அனைத்தும் அவற்றின் சுயத்தன்மையை இழந்து கொண்டே வருகின்றனர். அப்படிதான் நேற்று பெய்த திடீர் பெருமழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி அவன் ஆயுள்காலம் முடியும் முன்னே இங்கு வந்து விட்டான் மன்னா. ஐயா 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 ஐயா, தட்டி கேட்க யாருமே இல்லையா? அட கடவுளே, அநேகமாக இங்க தூக்கிட்டு வந்துட்டானுங்களே. எனக்கு நியாயம் கிடைக்கணும். கூப்பிடுங்க ஐயா, நான் 30 தேவர்களே, எனக்கு நியாயம் கிடைக்கணும். எனக்கு நியாயம் கிடைக்கணும் மன்னா. என்பது தெரிகிறது, நாமே பேசி தீர்த்துவிடும். இல்லை என்றால் பூலோகத்தில் உள்ள மானிடர்கள் ஒரு ஒளி பெற்று முன் அமர்ந்து பார்ப்பார்கள். குற்றம் நடந்தது என்ன என்ற நிகழ்ச்சியை பொழுது நமது எமலோற்றை மாற்றி விடுவார் மன்னா. அவனிடம் நைசாக பேசி சரி செய்யுங்கள் மன்னா. நீ கூறுவதும் சரிதான் சித்திரகுப்தா. அடே மானிடா, உன் மரணத்திற்கு யார் காரணம் என்று நினைக்கிறாய்? அதான் இந்த நல்லவர் சொன்னாரே, திடீர் பெருமழைன்னு என்னை பூமியில வாழ விடாம இங்க கூட்டிட்டு வந்து கேட்கணும். கூப்பிடுங்க அந்த நீரை. நீரே, தாங்கள் வருமாறு அழைக்கின்றேன். வணங்குகிறேன் மன்னா. என்னை அழைத்ததன் காரணம் என்ன? நீரே தான் இறந்ததற்கு தாங்கள் தான் காரணம் என்று கூறினார். இதற்கு தாங்கள் கூறும் பதில் என்ன? நல்லா கேளுங்க மன்னா. நீரே, நான் என்ன தப்பு செய்தேன்? என்னை ஏன் இங்கே அனுப்பி வைத்தீர்கள்? அட பாய் மனுஷன், என்னடா செய்யல மன்னா. இந்த மனிதர்களை என்னை படுத்தும் பால் இருக்கே, அப்பப்பப்பா சொல்லி அடங்காது. நாங்கள் என்ன செய்தோம்? நாங்க பெய்யணும் நினைக்கும் போது பெய்யாது. நாங்க பயிறு நெல்லெல்லாம் அறுத்தலான்னு இருப்போம். அப்ப எல்லாத்தையும் கொட்டு தீட்டு இருந்தம்மா என் மேல கொடுங்க. இவன் இப்படிதான் மன்னா. நான் சொல்கிறேன், கடவுள் என்னை படைக்கும் போது பழுங்கு போல் பல இருந்தேன். ஆனா இப்ப எப்படி இருக்கேன்னு பாருங்க மன்னா. அப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன். நீரே கண்ணீரிடும் போல இருக்கு. அப்படி என்னடா செய்தாய்? சரி சரி, வருத்தத்தை விடுத்து நடந்ததை கூறும். எனது பிள்ளைகள் அனாறு, குளம், குட்டை, கடல், ஓடைன்னு யாரையும் இந்த பாதையை விட்டு வைக்கலமன்னா, எங்க மேல குப்பையை கொட்டுவதும், கழிவு நீரை கலப்பதும், தொழிற்சாலை
தொழிலாளி கழிவை கலப்பதும் சாய கழிவை கலப்பதும் எங்க மேலேயே கொட்டி கொட்டி எங்களை நாசம் பண்ணிட்டாங்க மண்ணா. எங்களோட தூய்மையும் போச்சு, எங்களோட அழகும் போச்சு. போது நிறுத்துமா, கழுத்தான பெண்ணா தானே நாடு முன்னேறும். கழிவு நீர் என்ன செய்வது? பார்த்திருக்கா மன்னா, செய்வதெல்லாம் செய்துவிட்டு எப்படி பேசுகிறான். அது மட்டும் அல்ல, நாங்க போற வழியெல்லாம் தடுத்து ஆக்கிரமித்து பெரிய பெரிய கட்டடம் அடுக்குமாடி வீடா கட்டி வச்சுட்டாங்க. அப்போ நாங்க எங்க போறது? அவங்க வீட்டுக்குள்ள தானே போகணும். அப்படி போனா ஐயோ வெள்ளம் வச்சு அப்படின்னு கூப்பாட வேண்டியது. தண்ணீர் படுத்தும் பாட்டை மாதிரி எங்களை பழி போடுவார்கள் மன்னா. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஒரே வெள்ளமா அந்த ஒரு பாடா படுத்தது மட்டும் அல்லாமல் நியாயமே கேட்கிறீர்களா? எங்களுக்கு ஆதரவான மரங்களை இவங்க விட்டு வைக்கலன்னா வெட்டி அழைத்து விட்டு அப்புறம் மழை வரல வேறன்னு குறை சொல்ல வேண்டியது. அப்படியே மழை பெய்தால் இவங்க ஒழுங்கா சேமித்து வைப்பதில்லை, வீணாய் போட்டு குறை சொல்றது மட்டுமே வேலையை வச்சுட்டாங்க இவங்க. ஆமாம், யோசிக்க வேண்டிய விஷயம்தான். Okay, my love, I live, can we do? This is our lifestyle. பூமி இந்த கதையெல்லாம் அப்புறம் பேசலாம். நேற்று ஏன் திடீர்னு பேசுறேன், ஏன் அனுப்பிச்சுங்க, அது மாதிரி சொல்லுங்க. பூமியின் தற்போது ஏற்பட்டு வரும் பருவகால மாற்றங்கள் நான் திடீரென அந்த இடத்தில் பெய்தேன். மழை சந்தி விலங்குகளுக்கு நான் எப்படி பண்ண காரணமே நீங்களே சொல்லுங்கள். ஆமாம், சரிதான். சரி, அப்ப நேற்றே கூப்பிடுங்க. ஏன் சார் உங்களுக்கு கேட்போம். இளமே தாங்கள் இங்கே வருமாறு அழைக்கின்றேன். வணங்குகிறேன் மன்னா, என்னை ஏன் அழைத்தீர்கள்? நிலைமை ஏன் தாங்கள் சோகமாக இருக்கின்றீர்கள்? இதோ இவன் போன்ற மானிடர்கள் பூமியில் என்னை படுத்தும் பாடுகள் தாங்க முடியல மன்னா. நாங்கள் என்ன செய்தோம்? நீ என்னடா செய்யல? பச்சை பசேலன அழகா இருந்த என் மேல குப்பைய வாரி இறைச்சிங்க, அசிங்கப்படுத்தினீங்க. ஆரோக்கியமா வளமா இருந்த என் மேல உரத்தையும் பூச்சிக்கொல்லி மருந்தையும் செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்காங்க மன்னா இந்த பாவிகள். பொறு நாங்க வட்டிக்கு கடனோம், விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்ணாதானே லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்கிறதுனால உரப்பூச்சி கொல்லி மருந்து தெளிக்கணும். ஒரடியாக குற்றப்பத்திரிகை அவசியங்களே. அடே அறிவு கட்ட மானிடா, அதிக லாபம் கிடைக்கணும் விஷத்தை உண்டால் உணவாக உண்ண முடியுமா? இயற்கை உரத்தை பயன்படுத்தினால் போதாதா? இந்த பூமி தாய் தன் மனபாரம் தாங்காமல் உனக்கு வேடிக்கையாக இருக்கா? உன் வாயை மூடிக்கொள், இல்லை என்றால் என் கதையை கபாலத்தை திறந்து விடுவேன். நீங்கள் தொடர்ந்து கூறுங்கள். என்னுடைய பிள்ளைகளான குன்றுகள், மலைகள், பாறைகளே அதுல கனிம வளங்களுக்காக அழித்து வருகிறது. அதோடு என்னை குடைந்து சுரங்க தொழில் பேர்ல மலடியாக்கி வருகிறார்கள் மன்னா. இதையெல்லாம் விட கழிப்பறை கட்டி கழிக்க வேண்டியத என் மேல கருமொழி செம்புலி குத்துன மாதிரி அசிங்கப்படுத்தி வைக்கிறார்கள் மன்னா. நானும் எவ்வளவு நாள் தான் பொறுமையாக இருப்பது? இவங்கள நிலைமை சற்று பொருங்கள். இலக்கணமே தாங்கள் தானே. நானும் எவ்வளவு நாள் தான் வலிக்காத மாதிரி இருக்கிறது. அதான் லேசா ஒரு ஆட்டம் காண்பித்தேன். இதையே இவங்களால தாங்க முடியல. இது வெறும் டீசர் மட்டும்தான். முழு படம் காமிச்சனா அவ்வளவுதான் மன்னா. கேட்டாயடா ஏன் இப்படி இருந்தா என்று? நாங்க மட்டும்தான் தப்பு செய்த மாதிரியே பேசுங்க. இப்போ பூமியில மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்றாங்க தெரியுமா? நல்ல தண்ணியில, ஆரோக்கியமான சாப்பாடுல, அளவுல சுவாசிமான காத்து கூட இல்லை. நாங்க எங்க தேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, தேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. ஒரு தென்றல்
மகிழ்ச்சி. ஆனால் காற்றால் மகிழ்ச்சியாக இருப்பது போல தோன்றவில்லை மன்னா. ஆமாம் சித்திரகுப்தா, எல்லாம் இந்த மனிதர் தான். நான் தான் இவர்களுக்கு உயிர் வாழ ஆதாரம். ஆனால் இந்த நன்றி சீர்ந்து கூட இல்லாமல் என் உயிரை எடுக்கிறாங்க மன்னா. எம்மா காத்திய பேசுறதுக்கு ஒரு அழகு இருக்கு. ஆமா, நீ அனுமதி கொடுப்பா இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். போடா முட்டா பையல. மன்னா, இவங்க சொகுசாக வாழ ஏசி, பிரிட்ஜ், பைக், காருன்னு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க. அதிலிருந்து வெளியே அனுப்புக என்ன எவ்வளவு தாக்குது தெரியுமா மன்னா? என்னோட சேனபலி ஓசோன் பழத்துல ஓட்டை போட்டாங்க மன்னா. தொழிற்சாலைகளை கட்டி அதுக்கு மண்டையிலிருந்து கொண்டாய் வழியா கரேன்னு தக்க வைத்து என்னை திணற வைக்குது மன்னா. அது மட்டும் இல்லை, கொண்டாரன் பேருல அது என்னமோ பட்டாசா டொமில் டொமில்னு வெடிச்சு நிறமே இல்லாத எனக்கு கருப்பு சாயை பூசிட்டாங்களே மன்னா. ஐயோ, என் உடம்பெல்லாம் கருகுது மன்னா. கொண்டாடுவது குற்றம். நாங்க ஒரு நாள் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணவே கூடாதா? சற்று பொறு, இன்னும் சிறிது நேரத்தில் எனது கொண்டாட்டத்தை நீ பார்ப்பாயடா துஷ்டா ராதா. என்னை தூய்மைப்படுத்தும் என் தூதுவலராகிய மரங்களை இவர்கள் மதிப்பதே இல்லை மன்னா. ஆளுக்கு ஒரு மரம் நட சொன்னால் தெருவிற்கு ஒரு செல்போன் டவரை நட்டு வைத்திருக்காங்க மன்னா. சரி மன்னா, அது போகட்டும். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தீங்கன்னா சொல்ற பேச்சு கேட்பதே இல்லை. அது எரிச்சு அதுல இருந்து ஒரு கருப்பாசனை வருவான் பாருங்க. சொல்லும் போதே உடம்பெல்லாம் நடுங்குது. இத்தனை நச்சுப்புகை நான் வாங்கி கொண்டால் எப்படி இவர்களுக்கு சுத்தமான காற்று தருவது மன்னா? அதான் இவங்க எனக்கு கொடுத்ததே மறுபடியும் இவர்களுக்கு கொடுக்க போறேன். வேற என்ன செய்வது மன்னா? அண்ணா, இந்த மனிதர்கள் எவ்வளவு கொடூரக்காரர்கள் என்று பார்த்தீர்களா? இவர்களுக்கு நீங்களே பரவாயில்லை மன்னா. அப்படி சொல்லுமையா. அடே மானிடா, நீ ஆசைப்பட்டது போல் விசாரணை நடத்திவிட்டேன். உண்மையில்தான் தப்பு உள்ளது. சித்திரகுப்தா, இவனை என்ன செய்யலாம்? இவனிற்கு என்ன தண்டனை வழங்குவது? அது தண்டனையா? ஆமாண்ணா, இவனை போன்ற மாநிலருக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கும் தண்டனை பூமியில் வாழ ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அடே, என்ன பார்த்து என்ன இப்படி கேட்டா? ஐயோ, என்ன பார்த்து என்ன இப்படி கேட்டா? சித்திரகுப்தா, அப்படி என்ன கேட்டான் மன்னா? அவன் இறந்தும் திருந்தவில்லை மன்னா. என்னிடமே பேரம் பேசுகிறான் மன்னா. உன்னையும் யம தர்மரே நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். என்னை எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் பண்ணிவிடு என்கிறான் மன்னா இவன். நீ இறந்தும் திருந்தவில்லையாடா? சரி, உன் பெயர் தான் என்ன? பாதி கேட்டீங்களே, மை நேம் இஸ் மணி. ஓ, பெயரிலே மணியை வைத்துள்ளார். அதனால் தான் பணம் மீது பட்டுக்கொண்டு இயற்கையை மாசுபடுத்த முறைப்படுகிறாய். சித்திரகுப்தா, உன்னை நமது சிறைச்சாலையில் தள்ளி பூதகனிடம் சொல்லி சித்திரவதை செய்ய சொல்லுங்கள். எண்ணெய் இட்டு வறுக்க சொல்லுங்கள். அந்த கண்கொள்ளா காட்சி இந்த மாநில பதர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும். அப்போது இவங்களாம் திருந்தாங்களான்னு பார்க்கலாம். இவனை இழுத்து சென்று நமது விளையாட்டை தொடங்குங்கள். என்ன பாக்குறீங்க? இந்த தண்டனை நாளைக்கு உங்களுக்கும் கிடைக்கலாம். பார்த்து ஜாக்கிரதை. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை வர்க்காதீங்க, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை வர்க்காதீங்க, என்னை விட்டுருங்க, என்னை வர்க்காதீங்க. தம்பி, தம்பி, என்னாச்சு பா? ஏன் இப்படி அட்ட ராத்திரி உள்ளடிக்கிட்டே இருக்க? கண்ணு முழிச்சு பாரியா? இந்த தண்ணி குடி குடி. இதெல்லாம் கனவா? கனவே இவ்வளவு பயங்கரமா இருக்கு. நம்ம மாற வேண்டிய காலம் வருது. மாறணும், மாறியே ஆகணும். மாறதான் மாறுதே. அதான் நாங்க மாறிட்டோம். அப்ப நீங்க இயற்கை பாதுகாப்போம், இன்பமாய் வாழும். நன்றி, வணக்கம். അസോസിയേഷൻ SP അധിയൻ അവരെ സ്വാഗതം ചെയ്യുന്നു. തിരിച്ചീവനല്ലേ, തിരികെ വിട്ടാൻ വന്നല്ലേ, തിരുത്തി വെക്കാൻ വന്നല്ലേ, തിട്ടം ഉണ്ടല്ലേ, ചേട്ടൻ വന്നല്ലേ, ചേട്ട ചെയ്യാവന്നല്ലേ, പേട്ട തുള്ളാൻ വന്നല്ലേ, വേട്ടയനല്ലേ. இந்த பள்ளி ஆண்டு விழாவை வாழ்த்தி பெருமின்னும் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்.
நமது பூசாரிப்பட்டி ஆரம்ப பள்ளியின் ஆண்டு விழாவினை மிகவும் எழுச்சியோடும் மிகவும் ஒரு சீரும் சிறப்போடு இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டுள்ள நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் அதற்கு உறுதுணையாக இருந்துள்ள நமது இருபால் ஆசிரியர் பெருமர்களுக்கும் அதற்கு மற்றும் அதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்துள்ள நமது ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் பள்ளியில் பயிலக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எங்களது வையம்பட்டி ஒன்றியத்தின் சார்பாக மனமார்ந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் வரக்கூடிய வருடங்களில் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் அவருடைய பொது வாழ்விலும் அவருடைய தன்னலற்ற வாழ்க்கையிலும் சுயநல வாழ்க்கையிலும் அவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் ஒரு எழுச்சியும் பெற வேண்டும் என்ற நலநிலையத்தை வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நன்றி வாழ்த்துறை வழங்கிய நமது ஒன்றிய பெருந்தலைவர் குணா தம்பி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக ஊரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
வாசமும் சலங்க சத்தமாவும் இருக்கே, ஓ தேவராட்டமா. உரிமை சத்தமும் அதோட சேர்ந்த ஆட்டமும் நம்ம மண் வாசத்தை இன்னும் கூட்டி கொடுக்குதே. தேவராட்ட நடனம் உங்களுக்காக.
அலைகடலான திரண்டு கொண்ட ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
இங்க பாரு கண்ணா. படுத்து எரிச்சு தாங்க முடியவே தலை வலிச்சுவே. கஷ்டம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க. டான்ஸர் வரும்னு கேட்கல. பார்த்தாலே தெரியாம இவற்றை கேட்கலாமா வேணாமா? என்னப்பா இந்த குத்துக்கு ஒரு சோழ வச்சு தயாரே ஆகாம 4 சாங் ஆடலாம். அது எப்படிதான் முடியும்? சொல்றேன் கேளு. இப்ப எல்லாரும் நீ சொல்ற மேல் நோக்கி தூக்குங்க. இப்ப எல்லாரும் இதே சொல்ற கீழே வீசுங்க. இப்ப எல்லாரும் இதே சொல்றல மாவரிக்க சொன்னா எப்படி இருப்பீங்க? கடைசி மூமெண்ட் தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தருகிட தித்தி தருகிட தோம் தோம் தருகிட நம் நம் தருகிட. Good morning everyone. My name is Rudra. I am studying in 4th standard. My school name is Panchayat Union Primary School, Vipusaripatti. Today I would like to give a speech at my school. As we know, schools are the place of learning that these students. Many things schools provide a balanced education that helps a student improving physically and mentally. Schools are the first place where we learn new things. It is the place where new friends are made and those friendships sometimes are carried on throughout life. Schools are considered as heaven on earth, and it is very hard to imagine world without schools. Schools helps in learning new things which helps in the growth of a student. For many years my school had a record of producing the highest number of toppers, and that's the reason many students want to get into my school. My school is a complete package that taught me the importance of self-discipline in life. The teaching and non-teaching staff at my school are very polite. They are always ready to help students. My school has the largest playground in the city. Held every year annual day competitions are at my school that aims at improving the public speaking and presentation skill of the students. The winner of the annual day competition is given a prizes. I love what